பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா இந்தியன் 2. எது கமலஹாசன் நடிச்சாரே அதுவா அப்படின்னு நினைப்பீங்க. அது இல்லை, கமலஹாசன் ஆல்ரெடி இந்தியன் அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சாரு. அதே படத்தை நம்ம பாலையா கிரிஞ்சு ஸ்டார் அவர் நடிச்சாரு. அஃபிஷியல் ரீமேக்கா அப்படின்னு கேட்பீங்க. அஃபிஷியலா ரீமேக் பண்ணா காசு கேட்பாங்க. காசுலாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்தியன் படத்தை இந்தியன் 2 எடுக்கிறேன்டா அப்படின்னு அப்பவே எடுத்தாங்க. இந்தியன் படத்தவே ரீமேக்கா, இந்தியன் படத்துடைய ரீமேக்டா அப்படின்னு சொன்னா காசு கேட்பையில காசு கொடுக்காமலே கதையை எப்படி நகர்த்துறேன்னு பாருடா அப்படின்னு நகர்த்தியிருக்காங்க. இந்தியன் படத்துல அப்பாவும் மகனும் இருப்பாங்க. ஆனா பாலையா படத்துல இந்தியன் தாத்தாவும் பாலையா பேரனாவும் இருக்காங்க. இந்தியன் படத்துடைய ரீமேக் தான் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு கதையில ஒரு கலவரமும் காஜியும் கரபுரண்டு ஓடும். படத்துல பாட்டியும் பேரனும் ஒரு ஊர்ல இருப்பாங்க. இந்தியன் தாத்தா ஒரு ஊர்ல இருப்பாரு. இந்தியன் தாத்தா உயிரோட இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது, பாட்டிக்கும் பேரனுக்கும். ஆனா பாட்டியும் பேரனும் உயிரோட இருக்காங்க அப்படின்றது இந்தியன் தாத்தாவுக்கு தெரியாது. இது இந்தியன் படத்துடைய கதை தான் அப்படின்னு நம்மளுக்கும் தெரியாது. இவர் தாங்க இந்தியன் தாத்தா. சுடுகாட்டுல போய் சூனிய வைக்கிற மாதிரி காம்பஸை வச்சு ஏதோ கிளறிக்கிட்டு இருப்பாரு. அங்க வந்த போலீஸ் காசு கொடு, இல்ல உன் காம்பஸை கொடு அப்படின்னு இவரை கடிக்க வர இவர் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாரு. அதுல ஒரு போலீஸ்கார் நம்ம இந்தியன் தாத்தா வச்சிருந்த அந்த ஸ்டிக்கை பார்த்தோம் அப்படின்னா வெறும் கம்புன்னு நினைச்சு வாங்கி உருவுறாரு. அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி இந்த போலீஸ் குறிப்பா கட்ட வரல பட்டுறது. கத்தியில அந்த கை பட்டனாலேயே அந்த கை பார்த்தோம் அப்படின்னா துண்டா கலண்டு கீழே விழுந்துருது. நல்ல வேளை அவர் அந்த கத்தியை உருவும் போது அந்த கத்தி வேற எங்கேயாவது மணில தட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த மணி சவுண்டு கேட்டு அருந்து விழுந்திருக்கும். நல்ல வேளை அவர் அப்படி பண்ணல. உடனே இந்தியன் தாத்தா அங்க இருந்த எல்லாரையுமே இந்த வாளை வச்சு வகுந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஆஹா, இது அந்நியன் படத்துடைய சாயலாச்சே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதேதான், இந்தியன் படத்தையும் அந்நியன் படத்தையும் மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சு அதை அப்படியே இந்தியன் படமாவும் எடுக்காம அந்நியன் படமாவும் எடுத்து தொலைக்காம ரெண்டுக்கு இடையில ஒரு கலவையா கலந்து இதுதான்டா இந்தியன் படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொல்லாம கதையை ஆட்டைய போட்டு இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு படம் இது. ஏற்கனவே இந்தியன் தாத்தாவை காட்டினாங்க இல்லையா, இப்ப அவருடைய பேரனை காட்டுறாங்க. அவருக்கான இன்ட்ரோ எல்லாருமே கையில மாலையும் கையுமா போய்கிட்டு இருப்பாங்க. எங்கடா போறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த படத்துடைய ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு ஷூட் பண்ணி பாலையாவோட பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இந்த சீன்ல பாலையாவை பார்க்கும்போது ஏஆர் ரகுமானே இவர்கிட்ட வந்துதான் 7 ஸ்வரங்களை கத்துக்கிட்டு போகணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டும் எனர்ஜியும் அள்ளி கொடுக்கிறாரு. அடுத்து டவுசர் பாண்டி கெட்ட போட்டு டவுசர் கலண்டாம ஆடுறாரு. அப்புறம் பேண்ட் போட்டு ஆடுறாரு. பேண்ட் போட்டு ஆடுறாரு. அப்படி சொன்னா தப்பாயிரும், பின்னாடி வேற ஆட்கள் இருக்காங்க, அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் தான் இந்த பாட்டியை காட்டுறாங்க. இந்த பாட்டி யாரிடா அப்படின்னா 90ஸ்ல இருந்த ஒரு பியூட்டி, அதாவது சிம்ரன். என்ன சொல்றீங்க, இது சிம்ரனா அப்படின்னு நீங்க ஷாக் ஆக கூடாது. ஏன்னா மூஞ்சி பூரா சாக்லேட்டை தின்னுட்டு தேய்ச்ச மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. இவங்க சிம்ரன் தான். சிம்ரன் என்னடா இது, என்னம்மா இது? அப்புறம் நம்ம ஹீரோ ட்ரெயின்ல போய் ஏறுறாரு. அங்க பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் உட்காந்து நம்ம ஹீரோவை சைட் அடிக்கிறாங்க. அந்த ஹீரோயின் யாருடா அப்படின்னா ஜே படத்துல இருந்தாங்க இல்லையா, நிசா கேப்மாரி, இல்ல நிசா கோத்தாரி. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்த உடனே கட்டுக்கடங்காத கனவுக்கு போயிட்டாங்க. ஐயா பாலையா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குயா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி நின்று அவங்கள அங்கங்க அங்கத்தை ரசிச்சு தடவி சல்ஜா பண்ணிட்டு இருப்பாரு. அப்யூஸ் பண்றாரு. இந்த மாதிரி நம்ம ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ நடந்துச்சு அப்படின்னு வைங்களே, பல படங்கள்ல பார்த்துருப்போம். அவனை செருப்பால அடிச்சு ஓடுற பஸ்லயோ ட்ரெயின்லயோ இருந்து ஓடி போனாயே அப்படின்னு இறக்கி விடுவாங்க. அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. இது சீனு, அதனால இப்படி சீனா காட்டுறாங்க. படம் ஃபுல்லா இப்படித்தான் இருக்கும், கிளுகிளுப்பா.
நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து அங்கங்களை அடக்க ஒடுக்கமா தடவ அந்த அங்கங்களை நம்ம ஹீரோ தொட்டனால உணர்ச்சிகளை அடக்க முடியாத ஹீரோயின் பார்த்தா அப்படின்னா தக்காளியை எடுத்து அமுக்குறாங்க. மேலும் நம்ம ஹீரோ பார்த்தா அப்படின்னா அங்கங்களை அங்கங்க தடவி கொடுத்து ஹீரோயினை உணர்ச்சி வசப்படுறாரு. உடனே பக்கத்துல இருந்தவங்க, இந்த தக்காளி உனக்கு பத்தாது, இந்த ஆரஞ்சை பிடிச்சி அமுக்கு அப்படின்றாங்க. என்ன ஒரு தாய் கிளம்பியாது. சே, ஒருத்தன் பின்னாடி இருந்து தடவிக்கிட்டு இருப்பானே அவனை அடிப்போம் அப்படின்னு இல்லாம இந்த பழத்தை கையில பிடிச்சி அமுக்கு, எல்லாம் சரியா போகும் அப்படின்னுது. நல்ல வேலை பழம் நினைச்சு நம்ம ஹீரோ வேற எதையும் பிடிச்சு அமுக்காம விட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிறனுமியா. அதுவும் இந்த ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா கையில பழத்தை வச்சு லேசா அமுக்கிட்டு விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ அமுக்குன அமுக்குக்கு அவங்களும் அமுக்கியிருந்தாங்க அப்படின்னா ஜூஸ் புழிஞ்சிருப்பாங்க. நான் சொன்னது அந்த தக்காளி பழத்தையும் அந்த ஆரஞ்சு பழத்தையும் சொன்னேன். மிக்ஸி இல்லாமையே ஜூஸ் எடுப்பது எப்படி அப்படின்னு யூடியூப்ல ஒரு வீடியோவே போட்டிருக்கலாம். அதில் இந்த சீன் கண்டினியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீரோயின் ப்ளூடூத் மூலமாக யாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவன் இங்கே தொடுறாண்டி, இப்படி உள்ள கையை விடுறாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பேசினா அவங்களும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே இந்த காட்டிட்டாங்க. அடுத்து இவங்களுடைய காதல் காட்சி தான் காட்டுவாங்க அப்படின்னு நம்ம கண்ணை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க பார்த்தோம் அப்படின்னா காதல் காட்சி காட்டலை, ஏதோ காட்சி வெறி முத்தி போய் கண்ட விதமான காட்சிகளை நமக்கு காட்சியாக காட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவும் ஹீரோவுக்கு நல்லா தாயா இருந்திருக்கும். இதுதாங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய காதல் காட்சிகள். ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவுடைய இடுப்பில் எங்கே உட்காந்துருக்காங்க, எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இது நார்மலான கலர் படம் தானா இல்லை புழு கலர் படம் தானா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு ஹெவியாக இருக்குது. இந்த சீனவே சாக்கா வச்சு நம்ம பாலையா திருட்டு போன வேலையெல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீன் அப்படி எடுத்திருக்காங்க. அதுல பாலையாவுடைய பாட்டி வேற, எதுக்குடா உள்ள போய் அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க, அவன் கலை லீலைகள்ல ஈடுபடட்டும், நீங்க அவனை இம்சப்படுத்தாதீங்க அப்படின்னு இவங்களை தடுக்கிறாங்க. சோ இந்த பாட்டி ரொம்பவே பக்குவமான பாட்டி போல இருக்கு, பக்குவமா அனுபவிச்சிருப்பாங்க போல இருக்கு. பேரனும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பத்தியா, சூப்பர் பாட்டிப்பா. அப்புறம் இந்த பாட்டியும் இங்க இருக்கக்கூடிய இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உள்ள என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்து ரசிக்கிறாங்க. அதுல இந்த பாட்டி நம்ம பேரன் பூந்து விளையாடுறான் அப்படின்னு வெக்கத்துல வேற துடிக்கிறாங்க. இதுதான் சாக்குன்னு நம்ம ஹீரோயினை சும்மா தடவுன்னு தடவுறாரு, பண் படுறல ஜாம தடவுற மாதிரி. ஆனா இந்த மாதிரி ஒரு படத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல சாரே வாழ்நாள்ல. அப்புறம் ஹீரோயின் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை தூக்கி தொப்புளையும் இடுப்பையும் காட்டுறாரு. இடுப்புல ரைட் சைடு தொடு, லெஃப்ட் சைடை தொடு, இல்லை தொப்புளை தொடு அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ எங்க தொடலாம் அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாரு. ஹீரோ லெஃப்ட் சைடு தடவலாமா ரைட் சைடு தடவலாமா அப்படின்னு பார்க்க பக்கத்துல இருந்த பாட்டி ரைட் சைடு தடவி கொடு, அங்கிட்டு தான் கில்மா அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது உண்மையிலே இவருக்கு பாட்டி தானா இல்ல பரந்த மனசு உள்ள ஒரு பியூட்டியான பாட்டியா அப்படின்னு தான் தெரியல. பரந்த மனசு உள்ள பாட்டி. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு இடுப்புல மசாஜ் பண்ணி விடுறாரு. அப்படியே ஹீரோயின் மலைப்பாம்பு மாதிரி அப்படியே நெளிறாங்க. அதை பார்த்த பாட்டி அப்படியே வெக்கத்துல குனிறாங்க. அடே, இந்த சீனெல்லாம் இந்தியன் படத்துல இல்லையேடா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது இந்தியன் படம் அந்நியன் படம் கலந்த ஒரு கலவை. அது மட்டும் இல்ல, இது பாலையா படம். அதனால பாலியல் ரீதியான பரபரப்பான காட்சிகள் எல்லாத்துக்குமே பஞ்சம் இருக்காது. ஏற்கனவே இடுப்புல மட்டுமே மசாஜ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்போ இடுப்புல இருந்து நெஞ்சு வரைக்கும் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் கட்டி பிடிச்சி காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. கிஸ் அடிக்க போற நேரம், நீ இன்னும் பல்லு விளக்கல, பல்ல விளக்கிட்டு வா பரதேசி அப்படின்னுது. நான் பல்லு விளக்கிட்டு பாட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு போறாரு. அப்படியே பாட்டை போட்டுறாங்க. இந்த பாட்டுல இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பாலையாவுடைய லீலைகள் பலவிதம். அதுல இது ஒரு ரகம். ஐயா சுந்தர்சி மாம்சு, நீ மட்டும்தான் நம்மளை மகிழ்விப்ப அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாலையா படத்துல இந்த மாதிரி பல சீன்ஸ் இருக்கு அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரியுது. நீ இன்னும் டெவலப் ஆகணும் மாம்சு, டெவலப் ஆகணும். அப்புறம் ஹீரோயின் டீம் அவங்க எல்லாருமே ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து பாட்டியும் உட்கார வச்சு பேட்டி எடுப்பாங்க. பேட்டி எடுக்கும்போது பாட்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி கேமராவை உடைச்சிட்டு இருக்கோம். ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஏய்
நீ பாட்டியா இருப்ப அப்படின்னு பார்த்தா பைத்தியம் பிடிச்ச ஒரு லூட்டியா இருக்கியே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பாட்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, இதனால பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது மண்டையில கொண்டதா இருக்கும், பூ அப்படின்றது இருக்காது. எப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன பின்னாடி பார்த்தா அப்படின்னா மண்டையில இருக்க கொண்டையில பூவெல்லாம் வச்சு விட்டுருப்பாங்க. இது இப்பதான் பாட்டி, இதுக்கு முன்னாடி இதுவும் ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால இந்த கிளவி அடிக்குது இப்ப டியூட்டி. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் தாத்தா இதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்க வேலை பார்க்கக்கூடிய 2 பேரை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் படத்துல எப்படி ரெட்டை வரல மடிச்சு குத்துவாரோ அதே மாதிரி குத்துறாரு. அவங்க எல்லாம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் வாள் எடுத்து அவங்கள வாயிலேயே வெட்டுறாரு. ஒரு சேனல்காரங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரை வெடிக்க வச்சு அங்க இருக்கக்கூடிய ஆட்களை உசுருக்கு போராட வச்சு அவங்கள பேட்டி எடுத்து நம்ம ஊர்ல மாதிரியே போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா கொந்தளிச்சு அந்த சேனல்காரங்களை அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா அடிக்க போக மாட்டாரு. இவருக்கு வேற ஏதோ அடிக்கிற வேலை இருக்கும் போல இருக்கு. ஆனா இந்தியன் தாத்தா அவங்கள அடிக்க களமிறங்கிடுவாரு. அங்க அவன் பார்த்தோம் அப்படின்னா பார்பர் ஷாப் போயிருப்பான் போல இருக்கு. என்னடா வித்தியாசமா பேய் கெட்டப்பெல்லாம் போட்டிருக்க, ஓ முகத்தை பார்த்தா உனக்கே பயமா இருக்குல்ல, அப்ப எனக்கும் பயமா தானடா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையுமே மிரட்டி இவங்க 2 பேருமே கையை பிடிச்சி கரண்ட்ல கொடுத்து அவங்கள சாவடிச்சிடுறாரு. ஆனா கரண்ட் இந்தியன் தாத்தாவை ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். அப்புறம் அன்னியன் படம் மாதிரியே முகத்தை மறைச்சுக்கிட்டு டிவியில லைவா பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. சங்கர் கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை எப்படியெல்லாம் இவனுங்க காப்பிரைட்ஸே வாங்காம இஷ்டப்பட்டு சுட்டிருக்காங்க அப்படின்றத விலாவரியா விளக்குறாரு. இவர் இந்த நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுத்தது எல்லாமே பேப்பர்ல வந்திருக்கும். அதை பார்த்த பாட்டி நம்ம இந்தியன் தாத்தா பாடையில போகல அப்படின்னு பாட்டு பாட கிளம்பியிருக்கும். அப்புறம் அங்கதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா மல்லாக்கா யோகா, மரண யோகா, அத்தி யோகா, அருவா யோகா அப்படின்னு அனைத்து விதமான யோகாவும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் 2 லவ்வர்ஸ் வந்து, அண்ணே அண்ணே இவங்க எங்களை அடிக்கிறாங்க அண்ணே, எங்களை காப்பாத்துங்க அண்ணே, நாங்க 2 பேர் லவ்வர்ஸ் அண்ணே அப்படின்னு சொல்ல, சரிடா அப்படின்னு அவங்கள காப்பாத்துறதுக்கு பொங்கல் மாதிரி பொங்குறாரு. காதலுக்கு நான் காவக்காரன்டா, ஆட்டா எடுத்தா ஆட்டாக்காரன்டா, அண்ணே நீ காதலர்களை காப்பாத்த வந்த காவல் தெய்வம்னே அப்படின்றான். உடனே நம்ம ஹீரோவுக்கு வெயில் நேரத்தில் பின்னாடி ஐஸ் கட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. டேய் எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ காதலிச்சாலும் சரி இல்லை கற்பழிச்சாலும் சரி பண்றா அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து நடக்குது. டேய் நீ தனியாளு, நாங்கள் ஒரு கவர்மெண்டே இருக்கோம், நாங்கள் நினச்சா உன்னை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம், நீ தனியாள் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நான் தனியாள் கிடையாது அப்படின்னு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 10 ஊரை கூப்பிட்டு வச்சிருக்காரு. நம்ம ஊரில் எப்படி மாநாட்டுக்கெல்லாம் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து ஆள் சேர்க்குறாங்க அது மாதிரி. அப்புறம் 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. நானும் இந்த டைலாக்கை முடிப்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். முடியல, டைலாக்கமும் முடிக்கல. திரும்பவும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நான் கையை காமிச்சேன் அப்படின்னா கையடிப்பாங்க அப்படிங்கிறாரு. ஐ மீன் கையாலேயே உன்னை அடிப்பாங்கடா அப்படிங்கிறாரு. எனக்கு பின்னாடி மட்டும் ஆட்கள் இல்லை, முன்னாடி பாரு, என் செல்போனுக்கு டவர் வரலாட்டி அந்த டவரவே பிடுங்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை காட்டுறாரு. அவனுங்க பார்த்தோம் அப்படின்னா பலாப்பழத்துல ஈ மொச்ச மாதிரி மொச்சு போய் கிடப்பானுங்க. ஏண்டா ஒரு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இப்படியாடா உசுர பணைய வைக்கிறது. இந்த காதலர்களுக்கு அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே கதற கல்யாணம் பண்ணி வைக்கிறாருங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம தலைவி அனுஷ்காவை காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த லிப்ஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹிப்பை காட்டுறாங்க. லிப்ஸு ஹிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி அனுஷ்காவை பார்த்து பல வருடங்கள் ஆயிருச்சு. உடனே நம்ம ஹீரோ அனுஷ்காவை இப்படி பார்த்த உடனே ஆடி போய் அவருடைய அந்த கருப்பு கண்ணாடியை கலட்டுறாரு. ஏன்னா எல்லாம் கருப்பா தெரியுமில்ல, அப்புறம் சைட் அடிக்க முடியாதுல்ல, அதனால அவருக்கும் அனுஷ்காவை அப்படியே பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதனால கருப்பு கண்ணாடியை கழட்டிட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. படம் நடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல
பாலையா மனுஷன் வாழ்றாயா. இவங்க நடந்து வரக்கூடிய இந்த நடைக்கே இந்த நாடே அடிமையப்பா. அங்க போய் படையப்பா எப்படி நீலாம்பரி கிட்ட நீளமா பேசுவாங்களோ அதே மாதிரி இவங்க நீளமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க நீல கலர்ல ட்ரெஸ் வேற போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு நீலப்படம் பார்க்குற நினைப்புலயே அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த சீன் நீளமா போகல, சின்னதா முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பஞ்சு டைலாக்கு படையப்பா படத்துல மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா ரொமான்ஸா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்களுடைய லிப்ஸவே பார்த்தோம் அப்படின்னா பார்த்துட்டு இருப்பாரு. கடிச்சிடலாமா அப்படின்னு நினைப்பாரு, ஆனா அதை செய்ய முடியாம தவிப்பாரு. அடுத்து நம்ம பாலையாவுக்கும் அனுஷ்காவுக்கும் ஒரு பாட்டு ஒன்று போட்டு விடுவாங்க. நம்ம பாலையா தான் அனுஷ்காவை தொடுவாரு அப்படின்னு பார்த்தா வந்தவன் போனவன்லாம் அனுஷ்காவோட இடுப்புல கைய வச்சுட்டு இருக்கான். டேய் என்னடா அது, தலைவி இடுப்புல வந்தவன் போனவெல்லாம் ஆளாளுக்கு இடுப்புல கை வைக்கிறீங்க, அதுல இவன் மட்டும் ஒரு தினுசா எங்க போய் கை வைக்கிறான் பாத்தீங்களா? இப்படி கை வச்சவங்க எல்லாரையுமே நம்ம அனுஷ்கா அப்படியே தள்ளி விடுவாங்க. ஆனா பாலையா கை வச்சப்ப மட்டுமே இவங்களுக்கு அப்படியே நெஞ்சில இருந்து பாலாபிஷேகம் பண்ண மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. ஜில்லுன்னு பாலையா கை வச்ச உடனே அப்படியே பாம்பு மாதிரி நெளிகிறாங்க. இதே மாதிரி தானே அந்த ஹீரோயினும் நெளிஞ்சாங்க. பாலையாட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மனுஷன் இன்ன வரைக்கும் வாழ்றாயா. வாலியா வாலியா. இந்த பாட்டு போயிட்டு இருக்கும் போதே பாலையாவுடைய அந்த பழைய தாத்தாவை காட்டுறாங்க. இந்தியன் தாத்தா, அந்த கேங்ஸ்டார் தாத்தா. அவர் பார்த்தா அப்படின்னா பஞ்சு மிட்டாயை விற்கிற மாதிரி பல விதமான கெட்ட போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த பாட்டியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழைய பீஸு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த பாட்டி சத்துக்கு ஒருத்தனை போட்டு தள்ளி இருக்கும். அந்த பாட்டியை பார்த்தோம் அப்படின்னா அவனுங்க போடுறதுக்கு வந்திருப்பானுங்க. ஐ மீன் கத்தியில் குத்தி இருப்பாங்கப்பா, கத்தியில் குத்தி இருப்பாங்க. உடனே அந்த இடத்துக்கு தாத்தா வராரு, கதற விட போறாரு அப்படின்னு வந்து இவங்க எல்லாரையுமே அடிச்சு சதற விட்டுருப்பாரு. ஆனா பல வருடம் கழிச்சு இவங்களுக்கு அவர் உயிரோட இருக்காருன்னு தெரியாது, அவருக்கு இவங்க உயிரோட இருக்காருன்னு தெரியாதான். அதனால பல வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே மீட் பண்ணுவாங்க. இந்தியன் தாத்தாவும் இந்த பழைய ஆத்தாவும். இவங்க ரெண்டு பேரும் பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பல பேர் இவங்களை அடிக்க வர ஏற்கனவே குத்து வாங்கி அந்த பாட்டி பார்த்தோம் அப்படின்னா பாடையில புகை படுத்து கிடக்கும். இந்தியன் தாத்தா இவங்க எல்லாரையுமே இடி முழக்க மாதிரி அடி வெளுத்துட்டு இருப்பாரு. அவங்க எல்லாரையுமே அடிச்சு முடிச்ச பின்னாடி தான் இந்த இடத்துல இன்டர்வல் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. நம்மளும் இதோட இன்டர்வல் போட்டுட்டு இந்த படத்துடைய அடுத்த பாட்டை அடுத்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.